வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் ஒரு சோகமான காட்சி தான் பார்த்துட்ருக்குறோம். அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நீலம்பூர் பைபாஸ் ரோடு வந்து முடிகிற இடம். அதாவது கோயம்புத்தூர்லேருந்து வந்து அந்த பாலத்துக்கு அடியில் ஆனந்த ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் தாண்டி பிஎஸ்ஜி காலேஜு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஎஸ்ஜி ஃபவுண்ட்ரி, அதை தாண்டி அப்படியே நேராக போய் கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்புறம் தான் மறுபடியும் சர்வீஸ் ரோட்லேருந்து மெயின் ரோட்டில் வண்டி ஏற முடிகிற மாதிரி பண்ணதுனால கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலே சர்வீஸ் ரோட்லேயே போகிறோம். அந்த சர்வீஸ் ரோட்டில் போகிறபோது எதிரில் வர்ற வாகனங்களுக்கு வழி விடாதனால, அதாவது வாகனங்கள் போகிறவங்கள சொல்லி தப்பில்லை. ஏன்னா அது ஒன் வே ரோடு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க 2 சைட்லேயுமே போகிறாங்க. ஆனால் அது வந்து இருவழிப்பாதை. இருவழிப்பாதைங்கிற போது எதிரில் வர்ற வாகனங்களுக்கு வழி விடுறதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதனால் நிறைய விபத்துகள் நடக்குது. இப்போவே வந்து இப்போ ஒரு விபத்து நடந்தது. இது மிகப்பெரிய விபத்து. 2 பேர் வந்துட்டு கால் ரொம்பவுமே அடிபட்டுருச்சு. அது அவங்க எப்படி என்ன ஏதுங்கிறது தெரில. ராயல் கேர் ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் தான் வந்து உடனடியாக அவங்கள ரெக்கவர் பண்ணி வண்டியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நிகழ்வு வந்து அடிக்கடி நடந்துகிட்ருக்குது. ஏன்னா இது நீ அரசாங்கத்தோட தவறா இல்லை அந்த பாலம் கட்டினவங்களோட தவறா அப்படிங்கிறது தெரியல. பாலம் கட்டினதே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கோயம்புத்தூருக்கு போகிறக்காக, அவனாசிலேருந்து கோயம்புத்தூர் போகிறக்காக ஒரு மேம்பாலம் மேலே ஏறி கீழே இறங்குது. அதே பாலம் வந்து திரும்பி மேலே வந்து திருப்பி அவனாசி போகிறக்காக வர மாதிரி தான் மேலே இருவழிப்பாதை மாதிரி தான் கட்டியிருக்கிறாங்க. என்ன காரணத்தினாலே தெரியல, அந்த மேலே போகிற பாதை வழியாக விடாமல் சைடில் இருக்கிற சர்வீஸ் ரோட் வழியாக விடுறாங்க. சரி, பரவாயில்ல, அதில் நீ ஏதாவது தவறுகள் முறைகள் ஏதாவது இருந்திருக்கலாம். அது இருந்தாலும் பரவாயில்ல. அந்த சர்வீஸ் ரோட் வழியாக வர்ற வழியில் வந்த உடனேயே அந்த ஒரு ஒரு 100 மீட்ரு தாண்டியும் கூட ஒரு டிராஃபிக் வசதி இல்லாத அளவுக்கு ஒரு 100 மீட்ரு தாண்டினோன்னே உடனே சர்வீஸ் ரோட்டில் இருந்து மெயின் ரோட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விபத்துகள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகிறபோது இப்போ அதாவது இந்த 2 பக்கமே சர்வீஸ் ரோடு எதுக்காகன்னா, ஏன்னா இதில் வந்து இடையில இந்த வழியிலேருந்து அந்தல மெயின் ரோட்டை கிராஸ் பண்ணி போக முடியாதுங்கிறதுக்காக அங்கங்கே பாலம் கட்டி பாலத்துக்கு அடியில் உள்ளே பூந்து அந்தல திரும்புகிற மாதிரி மட்டும்தான் வழி இருக்குது. நேரடியாக மெயின் ரோட்டை கிராஸ் பண்ண முடியாதுங்கிறதுக்காக இந்த சர்வீஸ் ரோட்டில் இருபுறமும் சென்றுக்கலான்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற போது அந்த இருபுறமும் செல்கிறவங்க வந்துட்டு ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. ஆனால் இது வந்து கோயம்புத்தூர்லேருந்து மெயின் ரோடு வழியாக வர்ற வாகனங்கள் வந்து கிட்டத்தட்ட பல அளவில் வாகனங்கள் பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நிமிடத்துக்கு கிராஸ் ஆகி போகிற இது வந்து இவ்வளோ தூரம் அந்த சர்வீஸ் ரோட்டில் விட்டோம்னா, அது ஏதாவது பாதை பழுதாச்சுன்னா சர்வீஸ் ரோட்டில் விட்டு அதுக்கப்புறம் மறுபடிட்டு ரோடெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் மெயின் ரோட்டில் விட்றதுங்கிறது அது என்னைக்காவது ஒரு நாள் நடக்கிற நிகழ்வுகள். ஆனால் இது வந்து தினமுமே இந்த மாதிரி ஒரே ரோட்டில் நிறைய வாகனங்கள் போகிற மாதிரி சர்வீஸ் ரோட்டில் விட்டால் கண்டிப்பாக இதில் போகிறவங்க, அந்த வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அந்த வழி வந்து இருவழிப்பாதை கிடையாது, ஒரு வழிப்பாதை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே வந்து ரைட் சைட்லேயே தான் போகிறாங்க. அப்போ எதிர் வர்ற வாகனங்களுக்கு அவங்களால வழி விட முடியறதில்ல. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, இந்த மேம்பாலத்துக்கு வந்து கட்டியிருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா, மேம்பாலத்தில் ஒரு புறம் அவனாசிலேருந்து போகிற மாதிரியும் இன்னொரு புறம் இப்படி போகிற மாதிரியும் தான் முதல்ல கட்டினாங்க. ஆனால் மறுபடியும் அதில் என்னமோ தெரியல, அவங்களால வந்துட்டு அந்த பாதை வந்து சரி வர கொண்டு போய் அந்த அவனாசி ரோடு அந்த மெயின் ரோட்டில் கொண்டு போய் இணைக்க முடியாதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்கிருந்து கோயம்புத்தூர்லேருந்து வர வண்டிகள் இந்த பாலத்துக்கு கீழால் போய் சர்வீஸ் ரோட்டில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே போய் பிஎஸ்ஜி ஃபவுண்ட்ரி, சாம் டர்போ இது எல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ரங்கா நகர்னு ஒரு லட்சுமி பங்குக்கு நேர் ஆப்போசிட்டில் அந்த ரங்கா நகர் தாண்டினோடனே தான் ரைட் சைடில் சர்வீஸ் ரோட்லேருந்து மெயின் ரோட்டுக்கு கொண்டு போகிறாங்க. இவ்வளோ தூரம் அந்த போகிற போது கண்டிப்பாக விபத்து ஏற்படுது. இப்போ இந்த விபத்து ஏற்பட்டுருக்கிறது எங்கேன்னா,
பிஎஸ்ஜி ஃபவுண்ட்ரிக்கும் சாம் டர்போ கம்பெனிக்கும் இடையில அந்த இடத்துல தான் நடந்தது. நான் இதை வந்து இது வீடியோவாகவே எடுத்தேன். ஆனால் வீடியோவை போட்டால் எங்காவது வந்துட்டு வயலன்ஸுன்னு சொல்லி ரொம்ப கொடூரமாக இருக்குதுன்னு சொல்லி வீடியோ வந்து இது பண்ணிடுவாங்கறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து இதில் போட்டிருக்கிறேன். உண்மையிலுமே ரொம்ப பார்க்குறக்கு கொடுமையாக இருக்குது. இந்த வீடியோ கொஞ்சம் நிறைய வைரல் ஆச்சு அப்படின்னா, ஏன்னா இது மூலிமா இது வந்து இதை சரி பண்ணக்கூடியவங்க யாருன்னு பார்த்து அவங்க அந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி விபத்துகள் அடிக்கடி நடக்கிறதுனால இதை வந்து இந்த சர்வீஸ் ரோட்டில் போனால் கூட பரவாயில்ல. அதாவது அந்த மேம்பாலத்தை தாண்டின கொஞ்சம் தூரத்துலேயே உடனடியாக சர்வீஸ் ரோட்லேருந்து மெயின் ரோட்டில் மேலே வண்டி போகிற மாதிரி பண்ணி விட்டாங்கன்னா, அதாவது இந்த பிஹெச்சி காலேஜுக்கு கொஞ்சம் முன்னாடியே மெயின் ரோட்டில் போகிற மாதிரி மேலே ஏற்றிட்டாங்கன்னா, சர்வீஸ் ரோட்டில் போகிற வாகனங்களோட எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கிற போது எதிர் வர வாகனங்களுக்கு வழி விட்டு போய்க்குவாங்க. ஆனால் இது வந்து பிரதான சாலை கோயம்புத்தூர்லேருந்து பிரதான சாலையிலேருந்து வரபோது அவ்வளவு வாகனங்களும் ஒரே முட்டாக கிட்டத்தட்ட எதிர்வர வாகனங்களுக்கு வழி விடாமல் போகிறபோது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி விபத்துகள் வந்து அடிக்கடி நடக்குது. இது மிகப்பெரிய விபத்து நடந்து அது அரசோட கவனத்துக்கு சென்று மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டதுக்கப்புறம் அதை சரி செய்கிறதுக்கு முன்னாடி இப்போவே இதுக்கு ஏதாவது மாற்று வழி இருந்ததுன்னா அதை எப்படி சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா நீங்கள் இதை உடனடியாக அதை பண்ணுறக்கா இந்த வீடியோ ஒரு வாய்ப்பாக அவங்களுக்கு அமையும். ஏன்னா இது வந்து என்னென்னா இந்த ரோட்டில் நாங்களே போகிறபோது வாகனங்கள் வந்து எதிரில் வர வாகனங்கள் வந்து வரபோது ரொம்ப சிரமப்பட்டு வருவாங்க. நாங்களே வந்துட்டு எங்களுக்கு இந்த வழியில் வந்து வீட்டுக்கு போகணுன்னா எங்களுக்கு எதிராக வரபோது ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி விபத்துகள் ஏற்பட்டுருங்கிற பயத்தினால நாங்கள் மறுபடியும் போய் நீலம்பூர் போய் திரும்பி வீட்டுக்கு வர மாதிரி இருக்குது. நாங்களே இந்த மாதிரி வர வழியில் வர்றதில்லை. ஆனால் வர்றதுக்கு அது இருவழி பாதை தான் வரலாம். வந்தால் இந்த மாதிரி விபத்தில் நாங்களுமே மாட்டிக்குவோங்கிற ஒரு அச்சம் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து தயவுசெய்து இதை வந்து வைரல் பண்ணி இந்த பாதையை யார் சரி செய்வாங்களோ அவங்களுக்கு இந்த விபத்துகள் நடந்ததை பற்றி தெரிஞ்சு அவங்க மனமும் வந்து சரி இந்த பாதையை வந்து கண்டிப்பாக உடனடியாக, அதாவது பிஹெச்சி பவுண்ட்ரிக்கு காலேஜுக்கு முன்னாடியே இதை வந்து சர்வீஸ் ரோட்லேருந்து மெயின் ரோட்டுக்குள்ளே போகிற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா கூட ஓரளவு விபத்து நடக்கிறது வந்து சுத்தமாக குறைஞ்சிரு. இந்த மாதிரி விபத்து இதில் வந்து 2 பேர்த்துக்கு அடிபட்டுருச்சு. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு கால்லலாம் ரொம்பவுமே ஒரு 2 பேருமே அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட சுயநினைவு இல்லாத நிலையில் தான் வந்து ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க. என்ன ஆச்சு என்ன ஏதுங்கிறது தெரியல. ஆனால் அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், இந்த ரோட்டை உடனடியாக சரி பண்ணி கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.